நான் தான் பேக் ஃபாக்ஸின் வீடியோ பார்க்க போகிறோம். நான் கிராஃப்ட் 3 பார்ட் 5 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பாட்டை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துங்க. போன பாட்டில் சொன்ன மாதிரி இந்த பாட்டில் நம்ம வந்து சர்வைவல் நைட் சேலஞ்சு தான் பார்க்க போகிறோம். அது என்ன சேலஞ்சுன்னு இந்த வீடியோவில் பார்க்குறோங்க கைஸ். நம்ம வாங்க டைம் வேஸ்ட் பண்ண வீடியோக்கு எல்லாம் பிளாக் ஃபாக்ஸ் சேயிங் லெட்ஸ் பிகின். ஓகே, நைட் சர்வைவல் சேலஞ்சுன்னு சொல்லிட்டு என்னடா காலையில் கைங்கிறேன் கேட்டிங்கன்னா, இது காலையிலேருந்து தான் நான் அதை கட் பண்ணியிருக்கேன். நான் என்ன பண்ண போகிறேன், உள்ளே போய்ட்டு இது நான் வந்து கோல் போட போகிறேங்க. இங்கே கோல் ஜென்ரேட் பண்ணணும். அதுக்கு தேவையானதெல்லாம் நான் வந்து 64 கோல் ஏற்கனவே நான் உருவாக்கிட்டேன். இங்கே வந்து ஃபியூவல் போட்டு இந்த ஃபியூவல் போட்டு நாம் வந்து சேலஞ்சை நம்ம ஸ்டார்ட் பண்ணினா சொல்லிட்டு சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். என்னடா சேலஞ்சுன்னு நீங்கள் கேட்பீங்க. சேலஞ்ச் என்னென்னா, நான் வீட்டுக்குள்ளே வராமல் வெளியவே இருந்து நைட் சர்வைவல் பண்ண போகிறேன். அதாவது வீட்டுக்குள்ளேயே எட்டக்கூடாது. சாப்பிட்றது தான் வெளியே தான், தூங்குறது தான் வெளியே தான். தூங்க மாட்டேன். எப்படி இருந்தாலும் எல்லாமே வெளியே தான் பார்த்துக்கோங்களேன். நமக்கு வேறு இதெல்லாம் தேவைப்படும். நான் தேவையானதெல்லாம் உள்ளே எடுத்து வச்சுட்டு அப்படின்னு நான் வேலையை பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே நீ என்னடா பண்ணிகிட்டு இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து டார்ச் உருவாக்குறதுக்காக தாங்க இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். நான் டார்ச் 64 கோல் வந்து டார்ச்சுக்காவையும் இன்னொரு 64 கோல் வந்து அந்த ஃபியூவல்காவையும் தாங்க அது ஆகிட்டுருக்கு. சரி, நானும் நைட் ஆகிற வரையும் எதாவது வேலையை பண்ணலான்னு பார்த்தா, சரி நைட் ஆகிற வரையும் அங்கேயே நின்று ஒரு கெத்தான போஸ்ட் கொடுக்கலான்னு சொல்லி வந்தேனே. நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் நைட் ஆகிறதுக்காக. நீங்கள் பார்த்துருப்பீங்க, அழகாக சன்செட் ஆகுது. அப்படியே அழகாக சன்செட் ஆகிறதோட நம்மளோட நைட் சர்வைவல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சரி, நம்ம ரெடி ஆக போகுது. நமக்கு தேவையானதெல்லாம் கிடச்சிருச்சோம். பார்த்தா ஃபஸ்ட்டெல்லாம் நம்ம க்ரீப்பர் மாட்டிக்கிட்டான். ஓகே தலைவரே, க்ரீப்பரே, தலைவர் அலப்புற கலப்புறம் டாட்டான்னு அவனை கிட்ட வர வச்சு முன்னாடி போய் சாவடிச்சிட்டோம். பார்த்தா இங்கேருந்து ஜோம்பிஸ்லாம் வர ஆரம்பிச்சிட்டானுங்க. பார்த்தா ஹை ஸ்பீட் ஜெட்டு குட்டி ஜோம்பி வருது. ஐயோ தலைவரே, உங்கள் கையிலலாம் நான் மாட்டேம்மா, என்னை விட்டுருங்க சொல்லிட்டு கிட்ட வரத்துக்குள்ளே ஒரு 2 அடி போட்டான். அதுக்குள்ளே நான் சாவடிச்சிட்டேன். ஓகே, பார்த்தா அங்கேருந்து ஸ்கெல்டன் வந்து ஏம் வச்சுட்டு இருந்தான். நானே கிட்ட வந்து உனக்கு ஏம் வைக்கிறேன் சொல்லிட்டு கடகடன்னு கிட்டே போயிட்டு இருந்தேன். அவனும் கிட்டவும் வர மாட்டேன், நம்மளை தான் கிட்ட வர வைக்கிறான். என்னடா அடி ஸ்டூப்பிடாட்ட வேலை செய்கிற, வா கிட்ட அடி வாங்க உன்னோட அம்பாலே நீ அடி வாங்கிக்கோ. பார்த்தா அவன் செத்துட்டான். சரி, நானும் சாப்பிட்டுட்டு இருந்தேன். க்ரீப்பர் அங்கேருந்து ஓடி வந்துட்டுருக்கு. அப்படி தான் வாமா மின்னலே, கதவை தர ஜன்னலே, டப்னு சாவடிச்சிட்டேன். பார்த்தா அங்கே ஜோம்பி வில்லேஜர் இருக்குது. ஜோம்பி வில்லேஜர் எப்படா ஜோம்பியாக மாட்டீங்க? 3 பேர் இருக்கானுங்க. இதுக்கு தான்டா சொல்கிறது, நைட் டைட்டில் போய் தூங்க வெளியே பேப்பர் பேனே சொல்லிட்டு சுற்றிட்டு இருந்தான். இவங்க கடிச்சிருக்க பின்னாடி யாரோ அடிக்கிறாங்க. பார்த்தா ஸ்பைட்ரு. 4 பேர் வந்துட்டானுங்க கைஸ். அதான் இன்னொருத்தன் இங்கே அடிக்கிறான். பார்த்தா க்ரீப்பரு. இன்னொருத்தன் இங்கே அடிக்கிறான், அடிக்கிறான். ஒரு 2 ஹார்ட்டோட தப்பிச்சிட்டாங்க கைஸ். பின்னாடி யாரா அடித்தான் என்னன்னே புரியல கைஸ். 2 க்ரீப்பர் அடிச்சிச்சு கைஸ். அப்போ தான் எனக்கு புரிஞ்சு, நான் சைடில் போகும்போது ஒரு க்ரீப்பர் அடித்து நான் தள்ளிட்டேன். ஜோம்பி அடிக்க பின்னாடி ஒரு க்ரீப்பர் தள்ளி நான் முன்னாடி போயிட்டேன். மொத்தத்தில் இன்னொரு க்ரீப்பரை நான் அடிக்க வருது. அவனை தள்ளி விட்டு விளாண்டு போர் அடிச்சிருச்சு. வெடிச்சிட்டான். சரி, அவன் வெடிச்சதுலேயே ஒரு நல்லதாக போச்சு. 2 ஜோம்பி செத்துட்டாங்க. நிறைய டர்ட்ஸும் கிடச்சிருக்கு கைஸ். நமக்கு டர்ட்ஸும் ஒரு விதத்தில் முக்கியம்தான் கைஸ். நமக்கு ஏதாவது ஏறத்துக்கும் இறங்கிறதுக்கும். பார்த்தா அங்கே எவனும் சுற்றி வந்தீங்க சொல்லிட்டு மரத்தை சுற்றிட்டு இருந்தான். சரி, நம்ம அவனை அப்புறமா பார்த்துக்கலாம் சொல்லிட்டு இங்கே இருக்கிற நம்ம கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டு லூட்டலாம். ஓகே, க்ரீப்பரே வீட்டை விட்டு ஃபஸ்ட் தள்ளிவா. வீட்டு பக்கத்தில் வெடிச்சின்னா வெறியாயிருவேன். எனக்கு எதுவுமே ஆகலை. எனக்கு ஒரு ஹார்ட்டு குடி போல கைஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அவனுக்கு தான் போச்சு எல்லாமே. அவன் தான் செத்துட்டான், அந்த ஜோம்பி வில்லேஜரு. சரி விடுங்க, நம்ம இந்த டேட்டா எடுத்துக்கலாம். நமக்கு ஒரு ப்ளஸ் தான். இன்னும் வேறு டிஎன்டி மாதிரி வெட்டிக்குது. எதுக்கு தான் தண்ணியே சாக்ரிஃபைஸ் பண்ணுதோ பாவம் கைஸ் இந்த க்ரீப்பரை சொல்லி என்ன குத்தம். ஓகே, நம்ம க்ரீப்பரை பற்றி சென்டிமெண்ட் பாடாமல் இங்கே இருக்க டர்ட்ஸ் எல்லாம் கட் பண்ணி நம்ம சர்வை பண்ணுறத பார்ப்போம். சரி, இங்கே ஓகே, அங்கே ஒரு க்ரீப்பர் இருக்கான். 3 ஸ்கெல்டனுங்க. சரி, நம்ம என்ன பண்ணிட்டோன்னா 3 ஸ்கெல்டனையும் வச்சு ஒன்றா வச்சு தீபாவளி பட்டாசு வெடிச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு வெடிக்கலான்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணேன். பார்த்தா அடிக்கலான்னு பார்த்தா என்னை சுற்றி 4 பேர் வந்துட்டானுங்க. ஐயோ,
பார்த்தா க்ரீப்பரு வாடா க்ரீப்பரு வாடா க்ரீப்பரு வாடா வாடா அப்படி தான் தங்கண்டா செல்லண்டா இவனுங்க வேறு இந்த ஷீல்டு எடுத்து வந்து அடிப்பானுங்களே. க்ரீப்பரு இங்கே வந்து வெடி இங்கே வந்து வெடி. பார்த்தா ஒரே ஒருத்தனுக்கு தான் கைஸ் அடிபட்டுச்சு, அதுவும் லைட்டாக தான் அடிபட்டுச்சு, அவன் சாவலை. சரி என் ஷீல்டை வச்சு அவங்கள போட தெரியலன்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தேன் கைஸ். அங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஷீல்டை வச்சு தடுத்துட்டு இருப்பேன், ஏதோன்னு தெரில. அந்த அங்கே இன்னொரு க்ரீப்பர் வந்தால் ஓடி வந்தான், அவன் மகராசம் கைஸ் ஒருத்தனை சாவடிச்சிட்டு போயிட்டான். சரி இன்னொருத்தனை நம்ம சாவடிச்சலாம் சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன் கைஸ். பார்த்துட்டு இருந்தா நமக்கே ட்விஸ்ட் கொடுக்குற மாதிரி விஷயம் நடந்துருச்சு. இவனை சாவடிச்சிட்டு இங்கே லூட்டெல்லாம் பிக் பண்ணிட்டேன் கைஸ். வெயிட் பண்ணுங்க கைஸ், நீங்களே பார்த்தீங்கன்னா எவ்வளோ அம்பு விட்ருப்பாருங்கண்ணே, நம்மளை கொள்றதுக்காக எவ்வளோ அம்புச்சா வேஸ்ட் பண்ணுறியே அம்புன்னு சொல்லிட்டு நான் போயிட்டு இருந்தேன். ஓகே நம்ம தேவையான பொருட்களாக எடுத்துகிட்டேன். நான் பார்த்தேன் கைஸ், அங்கே பார்த்தேன் இன்னொருத்தவங்க ஏம் வச்சுட்டு இருந்தான் நமக்காக. நான் பின்னாடி போயிட்டேன். சரி நான் முன்னாடி போய்ட்டு கெத்தா முன்னாடி போய் ஏமாக்கலாம்னு சொல்லிட்டு ஷீல்டு தூக்கி காமிச்சிட்டு போயிட்டு இருந்தேன் கைஸ். பார்த்தா திடீர்னு என்னாச்சுன்னா ஷீல்டு போயிடுச்சு. ஐயோ அப்போ தான் ஷீல்டு போனோடனே வர ஆரம்பிச்சிட்டானுங்க எல்லாருமே. எங்கேருந்து வீரம் வந்துச்சுன்னு தெரில, ஸ்பைடர்லாம் எங்கேருந்து வந்துச்சுன்னே தெரில, அவரை அங்கே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் என்ன பண்ணிட்டேன் நீங்கள் கண்டுபிடிங்க. இங்கே நான் 3, 2, 1 சொல்கிறதுக்குள்ள என் கையில் ஒரு ஷீல்டு இருப்பாருங்க கைஸ். பார்த்திங்களா கைஸ் வந்துருச்சு. எப்போ வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் மேஜிக் படிச்சுக்கோ கைஸ், ஷீல்டில் வந்து தப்பிக்க முடியாது. அவன் என்னன்னா சாவர மாதிரி இருக்கான், சாதாரண அடிக்கணும்னு சொல்லிட்டு அடி கேட்டேன். நான் படிச்சுக்கோ கைஸ், தெரியாமல் செஞ்சுட்டேன், தெரியாமல் வீட்டுக்குள்ளே சேலஞ்சை நான் பிரேக் பண்ணிட்டேன். ஷீல்டு தேவைன்னு இன்னொரு நைட்டு உங்களுக்காக நான் பண்ணுறேன் கைஸ். வேறு வழியில் இந்த நைட்டையும் சர்வை பண்ணுவோம், இன்னொரு நைட்டு பண்ணுவோம். படிச்சுக்கோ கைஸ், உங்கள் பிள்ளைய அடிச்சு படிச்சுக்கோங்க கைஸ். ஓகே நான் என்ன பண்ணிட்டேன், போயிட்டுருந்தேன் இங்கே ஏதாவது இருக்கான்னு. நம்ம வச்ச டார்ச் தான் ஒளியோட்டமாக இருந்துச்சு, காலையிலையும் ஆகப்போகுது. அதனால் என்ன பண்ணிட்டேன், நம்ம நாளைக்கு காலை இன்னொரு நைட்டு வந்து வச்சுக்கிறேன்டா, நான் உள்ளேயே போக மாட்டேன்னா சொல்லிட்டு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு 16 ஆயிடுச்சு கைஸ் லெவல். அதுக்குள்ளே ஸ்டார்டிங் ஆகும்போது 9 இந்த மாதிரி தான் இருந்துச்சு, 16 ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நைட்டு முடிய போகுது. சரி நான் என்ன பண்ணிட்டேன், இவனுங்களை சாவடிக்கலாம் சொல்லிட்டு போயிட்டு இருந்தேன். அங்கே ஒரு க்ரீப்பர் இருந்துச்சு, க்ரீப்பர் ஸ்பைடர் பார்த்தா பக்கத்துலேருந்து யாரும் அடிக்கல, பார்த்தா இன்னொருத்தன் வரான். எல்லாம் சைட்லேருந்தும் பின்னாடி இருந்தும் அடிக்கிறது. ஏன் தான் இந்த மாதிரிலாம் பழக்கம், முன்னாடி வாங்க வீரன் தானே நீங்களாம், முன்னாடி வந்து அடிங்க வீரர்களே. ஓகே இங்கே ஒருத்தர் இருந்தான், அந்த க்ரீப்பரை கூப்பிட்டு வச்சு வெடிச்சிடலாம் சொல்லிட்டு வெடிச்சிட்டு அவன் வெடித்தான். பார்த்தா அவன் செத்துட்டான், ஜோம்பி செத்துட்டான், அந்த ஸ்பைடர் சாகலை. ஸோ தடி தான் போட்டேன், ஸ்பைடர் செத்துட்டான். நான் அதை லூட்டெல்லாம் அப்படியே பொறுக்கிட்டுன்னு சொல்ல வேண்டாம், எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன்னு சொல்கிறத விட நம்ம வந்து அடுத்த வேட்டைக்கு போய்ட்டோம். அவ்வளோதான், வேட்டைக்காரன்டா, வேட்டையாடவே வெறியோட சுற்றுறான். இவனை போட்டு தள்ளினே இன்னொருத்தவன் தான், அவனையும் போட்டு தள்ளிட்டேன் எப்படியாவது. ஓகே ஒருத்தர் க்ரீப்பர் இருந்தான், சரி வாட்டரில் இருந்தால் எந்த எஃபர்ட்டும் வராத சொல்லிட்டு அவனை தண்ணிக்குள்ளேயே வெடிக்க வச்சிட்டேன். ஓகே இன்னொருத்தன் வந்துட்டான், வெடிக்காத உன்னையாவது நான் வெடிக்காமல் சாவடிச்சிட்றேன். வெடிக்க என்னடா பண்ணேன் எனக்கே தெரியல கைஸ் நான் என்ன பண்ணேன்னு. இந்த ஸ்பைடர் வேறு அடிக்க ஆரம்பிச்சிட்டான். காலையிலலாம் தலைவர் வந்து அம்பியாட்டம் இருப்பார், நைட்டு அந்நியன் ஆயிடுவார். ஓ இவர் வேறு இங்கே 2 ஜோம்பிஸ் வேறு இருந்துச்சு, 2 பேர்த்தையும் ஷார்ட்டாக வச்சுட்டு ரோட்டன் ஃப்ரெஷ்ஷும் நமக்கு ஒரு முக்கியம் தான் கைஸ். ஏன்னா அங்கே ஒரு வில்லேஜஸ் வந்து ரோட்டன் ஃப்ரெஷ் 32 ரோட்டன் ஃப்ரெஷ் கொடுத்தா ஒரு எம்ரால் தருது. அப்போ நம்ம 64 ரோட்டன் ஃப்ரெஷ் கொடுத்தா 2 எம்ரால் தரும். அந்த மாதிரி நம்ம பார்த்தா இது ஒரு நமக்கு ஒரு லக்கி பிஸ்னஸ் தான். அதுக்காகவே ஜோம்பியை போய் அட்டாக் பண்ணலாம் சொல்லிட்டு இந்த ஸ்கல்ட்டனா நான் ஷீல்டு இல்லாமல் முடிச்சுத்தல்னேன் சொல்லிட்டு மேலே போனால் மேலே வர முடியறான், அவனை ஷீல்டை வச்சே போடுத்தல சொல்லிட்டு அப்படியே அவனை போட்டு தள்ளினா பக்கத்தில் யாரோ இந்த பைத்தியக்காரன் வரான். அடே யாரா நீங்கள், எங்கேருந்துடா வரீங்க, எதுக்குடா வரீங்க, எப்பா நீங்களாம் அதுக்குடா வரீங்க. பார்த்தா விடிஞ்சிருச்சு கைஸ் லாஸ்ட்டில். சரி உங்களுக்காக நான் நைட் பண்ணுறேன்னு சொன்னேன்னா அது நைட் பண்ணிடலாம். பார்த்து எங்கள் குட்டி சோமி வந்துட்டு இருந்தான், அவன் வரத்தவங்களே என்னை சாவடிச்சிட்டேன், எரிஞ்சிட்டு இருந்தான். சரி எது தவிர முடிச்சிடலாம் சொல்லிட்டு போயிட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம இங்கே தான் நின்றுட்டுக்கான பார்த்தேன் கைஸ். ஏன்னா இங்கே ஏதோ ஷேடோ இருக்குல்ல கைஸ், இங்கே மேலே பார்த்தீங்கன்னா என் வீடு இருக்கும், யாராவது இருக்காங்களான்னு பார்த்தேன், எவனும் இல்லை. இதோ மேலே இந்த வீடு இருக்கிறனால இங்கே கீழே நிழல் இருக்கும் கைஸ், அப்போவே இங்கே வந்து நின்றுவாங்க. அதுக்காக இங்கே ஃபார்ம் கட்டி வச்சேன், நிழல் இருக்கட்டும், அதாவது நிழல் இல்லாமல் இருக்கட்டும்னு சொல்லிட்டு அந்த ஃபார்ம் கட்டி வச்சேன். அப்படியே நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இன்னொரு நைட் சர்வேக்காக எடுத்தேன். ஹார்ட் நல்லா குறைஞ்சிருக்கு கைஸ். என்னென்னா அந்த குட்டி சொன்னேன், அந்த குட்டி என்ன பச்சுட்டா 2 பேர்த்த கூட்டிகிட்டு வந்துருச்சு கைஸ். நாங்கள் பார்த்தீங்கன்னா க்ளோ ஸ்டோன் வச்சுருப்பேன், அதை ஒழுங்காக காமிச்சிருக்க மாட்டேன் உங்களுக்கு, லைட்டாக பார்த்துனுப்பீங்க.
அதை நான் ஏன் காய்க்கலன்னு எனக்கே தெரில. நான் க்ளோ ஸ்டோன் எப்படியா கிடச்சின்னு கேட்டிங்கன்னா, அதான் போன வீடு அழிச்சில கைஸ். அங்கே தான் நிறைய க்ளோ ஸ்டோன் இருந்துச்சுல, அதெல்லாம் வெட்டி கிடச்சிச்சு. சரி, இந்த ஒரு பியூர் நைட் சர்வைவல் பண்ணலாம் சொல்லிட்டு இந்த தடவை உங்கள்கிட்ட வீட்டுக்கே போகாமல் நைட் சர்வை பண்ணலாம் சொல்லிட்டு அடிச்சுட்டு இருந்தேன். பார்த்தா பங்கம் பண்ணுற மாதிரி வந்துட்டு இருந்தானுங்க. வீடு பக்கத்தில் வராதிங்கடா, இங்கே வாங்கடா சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டு இருந்தேன். ஏன்னா வீட்டு பக்கத்தில் வெடித்தா நம்ம வீடை வேறு கட்டணுமே, அது ஒரு பெரிய தலைவலி சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், சாப்பிட்டுட்டு இருந்தேன். வாரத்துக்குள்ளே சாப்பிட்டுட்டு இருந்தேன். க்ரீப்பரே நமக்கு வேலை முடிச்சு கொடுத்துருவான் சொல்லிட்டு, ஓகே க்ரீப்பரு தேங்க்ஸ். நம்ம க்ரீப்பர் வந்து தேவைப்பட்டால் நம்ம கன் பவுடர் வச்சுக்கலாம், தேவைப்படலாம் நம்ம மற்ற மாப்ஸை யூஸ் பண்ண வச்சுக்கலாம். ஓகே, எங்கள் ஸ்கல்ட்டனே வந்து நீயே அடிப்பார். இருக்கிறது எலும்பு. அந்த எலும்பு வச்சு அடிக்க முடியாது கைஸ். அவன் எலும்பு வச்சு அடித்தா ஒரு எஃபெக்டும் ஆகாது. அதனால தான் அவன் கையில் வந்து இது கொடுத்துருக்காங்க கைஸ், அம்பு. அதனால தான் பார்த்தா அங்கே ஒரு ஜோம்பி வில்லேஜர் வந்து நம்ம ஃபார்ம் பக்கத்தில் இருந்தான். சரி, ஒன்றை முடிச்சுட்டு அவன் போய் பார்த்தலாம் சொல்லிட்டு ஓடி போய், டே ஜோம்பி வில்லேஜரே இங்கே வாங்கடா. அங்கே பார்த்தீங்களா கைஸ், க்ளோ ஸ்டோன் இருக்குது கைஸ் என்னோடய ஃபார்மில். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், க்ளோ ஸ்டோன் மேலே வச்சுட்டேன். க்ளோ ஸ்டோன் எதுக்கு மேலே வச்சேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அழகுக்காக தான். சரி, இவனுங்க 2 பேர்த்த சாப்பிடுச்சு பார்த்தா இன்னும் 2 பேர் அங்கே ஜோம்பி வில்லேஜ் இருக்கானுங்க. ஓகே, இவனுங்க பொறுத்தலாம் சொல்லிட்டு நான் கடன்னு போயிட்டு இருந்தேன். பார்த்தா ஸ்வாடு வளர்த்து போயிடுச்சு. ஓகே, இன்னொரு ஸ்வாடு இருக்குது, அதனால பிரச்சனை இல்லை. இவனுங்க கடன்னு முடிச்சுட்டு அடுத்து நீ தாண்டா, வாடா மாப்பிள்ளை அடிச்சிட்டேன். நம்மளோட லெதர் பேண்ட்ஸ் ஏற்கனவே போயிடுச்சு கைஸ். உங்களுக்கு எப்போ போச்சுன்னு எனக்கே தெரில, நான் இப்போ தான் கவனிக்கிறேன். நம்ம லெதர் பேண்ட்ஸ் ஏற்கனவே போயிடுச்சு. இருந்தது ஒரு லெதர் பேண்ட்ஸ் தான், அதையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. திடீர்னு எங்கேருந்தோ அந்த 2 மாடு வந்துடுச்சு கைஸ். நானும் பார்க்குறேன், மா கத்திக்கிட்டே இந்த 2 மாடு வந்துடுச்சு. சரி, நீங்கள் எதுங்க சொல்லிட்டு இந்த ஸ்கெல்ட்டை நான் வந்து பார்க்க போயிட்டேன். டே ஸ்கெலிட்டான், நீ செத்துருன்னு சொல்கிற சாக மாட்டேங்கிறாங்க, ஸ்டூபிட் ஃபெல்லோ. அங்கே இன்னொருத்தன் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான் வச்சு. நான் என்ன பண்ணிட்டேன்னா ஜம்ப் பண்ணி கிட்டே போயிட்டு இருந்தேன். அப்போயாவது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போய் அவனை அட்டாக் பண்ணால சொல்லிட்டு ஒரு ஐடியா தான். பார்த்தா நான் குதிச்சு அட்டாக் பண்ணலான்னு பார்த்தேன். குதிக்கிறதுக்குள்ளேயே அவன் செத்துட்டான். சரி, விட்டுட்டேன். இங்கே சாப்பிங்லாம் வச்சுருந்தேன் நான் தான் சாப்ளிங். ஓகே, இங்கே வேறு யாராவது இருக்கானுங்களா? இந்த மாமான்னு கிடக்கிற மாடு தான். எதுக்கு நம்ம வீட்டு பக்கத்தில் வந்துச்சுன்னு தெரில. சரி, 2 பேர்த்தையும் நான் கடன்னு போட்டு தள்ளியிருந்தேன். அங்கெல்லாம் நிறைய ஜோம்பிஸ் இருந்துச்சு. சரி, பொறுமையாக கட்டலாம், பொறுமையாக சாடிக்கலாம் பார்த்தா என் ஸ்வாடு வளர்ந்து போயிடுச்சு. சரி விடு, இன்னொரு ஸ்வாடு இருக்குது போதும்னு நினைக்கிறேன். இந்த 2 நான் வீட்டுக்குள்ளே போகக்கூடாது சபதம் எடுத்துருக்கேன் கைஸ். அதனால் நான் போக மாட்டேன். எக்கானத்துக்கு வந்து கையிலே சண்டை போடுவேன். அதான் நம்மக்கிட்ட ஆக்ஸ் இருக்குல்ல, இப்போதைக்கு 3 வெப்பன் இருக்குது. இல்லைனாலும் நான் பிக்காக்ஸஸ் சண்டை போடுறேன் பரம்பரைடா. இன்னொருத்தன் வந்துட்டு இருந்தான், ஒருத்தனை பேர் எடுத்தாலும் இன்னொருத்தன் முன்னாடி எடுத்துட்டு பார்த்தா 2 பேர் ஒரே இடத்துல செத்து போயிட்டானுங்க. ஓகே, பார்த்தா அவங்க விச்சு கைஸ். ஐயோ விச்சு பார்த்தா இந்த சைட்லேருந்து விச்சு அப்படி போனால் திடீர்னு ஸ்கெல்டன் வரான். எனக்கா பக்குன்னு ஆயிடுச்சு. என்னடா மாய வித்தெல்லாம் காய்க்கிறீங்க, நீ விச்சு தானே? அதனால் தான் வாய் வித்த காய்க்கிறேன். என் வீட்டு பக்கத்தில் வேறு அவன் இருந்தான். எனக்கு வேறு திக்குன்னு இருந்துச்சு கைஸ். பார்த்தா ஏதோ போட்டுட்டு போனான், ஏதோ இன்ஸ்டன்ட் ஹீல் அந்த மாதிரி தான் போட்டுட்டு போயிருப்பான். தெரிஞ்சிச்சுல ஏதாவது வருவான்னு. நானும் போய் அடிச்சிடலாம் சொல்லிட்டு தைரியத்தை வர வச்சுட்டு போனோம் கைஸ். பார்த்துட்டேனே, பார்த்தா அடிக்காமல் போயிட்டேன். நான் பார்த்தா பாய்சன் போட்டான் பயப்பட பாய்சன் போட்டுருச்சு. சரி, இவனை போட்டு தள்ளிட்டேன். நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு நான் டெய்லியே போட்டு தள்ளிட்டேன். சரி, இந்த பாய்சன் எப்படியாவது முடியணும் பார்த்தா இங்கே என்ட்ருமேனு. ஐயோ இங்கே பார்த்தா க்ரீப்பர் வெடிச்சிட்டான். அட பாவி, முடிச்சு விட்டானுங்க போங்க. பார்த்தா இங்கே 2 ஜோம்பிஸ் இருக்கானுங்க. நமக்கு வர பாய்சன் வேறு ஆகுது. இங்கே ஒரு ஸ்பைட்ரு ஒத்த ஹார்ட்டு கைஸ். ஆனாலும் நான் வீட்டுக்குள்ளே போக மாட்டேன்னு சபதம் எடுத்திருக்கேன். வீட்டுக்குள்ளே போக மாட்டேன். ஐயோ, அங்கே பார்த்தா என்டர்மேனி, இங்கே பார்த்தா ஸ்பைட்ரு, அங்கே பார்த்தா ஜோம்பி, இங்கே பார்த்தா ஸ்கல்ட்டுன்னு. எனக்கு வேறு ஒத்த ஹார்ட்டு. டே போதும்டா. நான் என்ன பண்ணிட்டேன்னா மேலே ஓடி போயிட்டேன் கைஸ். இப்போ எங்கள் ஹெல்த் யாராவது மேலே ஓடி போயிடலாம் சொல்லிட்டு நான் மேலே ஓடி போயிட்டு இருந்தேன். ஓகே, எனக்கு வேறு பசி சொல்லி சாப்பாடுக்கு பார்த்தா சாப்பாடு காணும். சாப்பாடுக்கு போட வச்சு மாற்றிங்கன்னு பார்த்தா இருக்குது. சரி, பயப்படாத, 64 இருக்குது கைஸ். பார்த்தா நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருந்தானுங்க. பார்த்தா நம்மளை அம்பு விட முடியுது. சரி, ஃபஸ்ட் எடுத்து பார்த்தா ஃபஸ்ட்டு மிஸ் ஆயிடுச்சு. சரி, செகண்ட் நம்ம விட்டதுக்குள்ளே பார்த்தா யாரோ வந்து அடித்தானுங்க. பார்த்தா கரெக்டாக போய் பட்டுருச்சு. நீ ஏன்டா பின்னாடி வந்து அடிக்கிறேன், முதுகில் வந்து அடிக்கிறேன் கைஸ். என்ன புறமுதுகில் வந்து அடிக்கிறேன், ஸ்டூபிட் நான்சென்ஸ். ஆனால் நம்ம அடித்தாலுமே கரெக்டாக குறி வச்சு அடிச்சிட்டோம். என்ன பண்ணிட்டோன்னா இன்னொரு அடி வச்சிட்டேன். இன்னொரு அடி வைக்கான்னு பார்த்தேன்.
அவன் வாட்டுக்கு போயிட்டு இருந்தான். சரி க்ரீப்பருக்கு அடி வைப்போம் சொல்லிட்டு க்ரீப்பருக்கு ஒரு அடி வச்சேன். பார்த்தா இன்னொரு விச்சு வந்துருச்சு கைஸ். அங்கே உங்களுக்கு தெரில, நான் ஒழுங்காக காமிச்சிருக்க மாட்டேன். நீங்கள் அதுக்கிட்ட வந்துச்சு ஒத்த அடி தான். ஏன்னா நான் வந்து அவன் 2 அம்பு போட்டல, இவனுக்கும் 2 அடி போதும், செத்துடுவான். ஓகே, சொன்ன மாதிரி 2 அடி தான். ஓகே, அவனுங்க 2 பேர் வரானுங்க, போட்டு தெரியலாம். சாட கடை 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 அடுதான் அப்படியே வாங்க. ஒருத்த முன்னாடி வருவானாமா, ஒருத்த பின்னாடி போவானாமா, அந்த மாதிரி தான். அவ்வளோதான். நான் இன்னும் ஃபேந்தம் பார்க்கல. ஃபேந்தம் எப்படி தான் பார்த்தா அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சா நான் ஸ்கெல்டன் அடிக்கலான்னு பார்த்தேன். பார்த்தா விச்சு இருந்துச்சு. நம்ம ஸ்கெல்டன் அடிப்போம், எவ்வளோ தானே நான் தொல்லை பண்ணால் சொல்லிட்டு சரி விச்சை போய் படுத்தலாம் சொல்லிட்டு போனோம் கைஸ். இப்போ ஒரு சம்பவம் நடக்கும், நீங்களே பாருங்களேன். போயிட்டுருந்தேன், பக்கத்தில் க்ரீப்பர் வேறு வந்துட்டு இருந்தான். ஓகே, இந்த க்ரீப்பரை ஃபஸ்ட்டு நம்ம தாட்டி விட்டுறலாம் சொல்லிட்டு நான் ஓடி போயிட்டுருந்தேன். சரி நம்ம க்ரீப்பரையோட சேர்த்தியே விச்சு முடிச்சிடலாம் சொல்லிட்டு ஒரு அடி வச்சிட்டேன். பார்த்தா ஏன் பாய்சன் போட்டாங்க கைஸ் அவன். ஐயோ, ஓடு ஓடு ஓடு, எனக்கு வேறு இதுக்கு மேலே சமாளிக்க முடியாது சொல்லிட்டு நான் ஓடிட்டு இருந்தேன். ஏன்னா போனவன் காமிச்சு விட்டான் அவன். இவரை சமாளிக்க முடியாது, ஏன்னா அங்கே வர க்ரீப்பரும் ஸ்கெல்டன் இருக்கிறனால என்னால் சமாளிக்க முடியாமல் போயிடுச்சு. அங்கேருந்து பார்த்தா எவனோ ஓடி வரான், அடிக்கிறாங்க கைஸ் நம்மளே. எவன்டா அவன்? அப்படி நானும் ஓடுறோம் கைஸ். பார்த்தா போய் தோற்றுக்கிட்டே இருக்காங்க கைஸ் அவன். இங்கே பார்த்தா 3 ஜோம்பி. ஐயோ கடவுளே, என்னை எங்கேயாவது காப்பாற்றுங்க சொல்லி அழுகாத பாடுல கைஸ் போயிட்டுருந்தேன் கைஸ். பின்னாடி பார்த்தா 2 ஜோம்பிஸ் வரான். குட்டி ஜோம்பி வருது, விச்சு வருது. குட்டி ஜோம்பியை பார்த்தா தான் கைஸ் எனக்கு பயம் அப்படியே அள்ளு விடுது. ஏன்னா அவரு 2 ஷாட் வச்சா போதும், நான் செத்துடுவேன். ஓ சாவோ வருது கைஸ், விச்சு வேறு வருது கைஸ். எனக்கு வேறு அதான் கைஸ் பயம். ஏதாவது பண்ணி பாய்சனுக்கு இது போட்டுருச்சுன்னா என் பயம் கைஸ். ஃபஸ்ட் நான் சரியாயிட்டு வந்து அவனை அடிக்கணும் கைஸ் எப்படியாது. ஏறா வச்சுக்கிறேன்டா. ஓகே, நான் பார்த்து கடன்னு ஓடிட்டு இருந்தேன். ஹாட் ஏற வரைவது வீட்டுக்குள்ளே போகக்கூடாதுன்னு ஒரு முடிவு எனக்கு. பார்த்து குட்டி ஜோம்பி வர ஆரம்பிச்சிச்சு. ஃபஸ்ட்டு உன்னை முடிச்சு தள்ளுறது சொல்லிட்டு வா 10 பின்னாடி யாரோ அடிக்கிறானுங்க. யாரா நீங்கள் திடீர்னு புதுசாக வந்து அடிக்கிறீங்க சொல்லிட்டு நான் ஓடுறேன் கைஸ். ஓடினேன் ஓடிக்கிட்டே இருந்தேன். கிடைக்கிற டைம்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். ஓகே, ஒரே ஒரு விச்சு தான் இருக்குன்னு பார்த்தா 2வது விச்சு இருந்துச்சு. எனக்கு வர பயம் அப்படியே அள்ளு விட்டுருச்சு. பார்த்தா காலையிலே ஆக போகுது. ஐயோ எப்படியா செத்துடாமல் இருந்துடா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அங்கே பார்த்தா அங்கே ஸ்கெல்டன் வேறு நின்றுருந்தான். சரி இங்கே போயிடலான்னு சொல்லிட்டு போயிட்டுருந்தேன். நான் நினச்சேன் இந்த டெசர்ட் மாதிரி தானே இருக்குது, ஏன்டா நீங்கள் அஸ்கா மாறலன்னு நினச்சேன். சரி அது எதுக்கு நம்ம அந்த கேள்வி நமக்கு எதுக்குன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அங்கே பார்த்தா அவங்க ஒரு ஜோம்பி நின்றுருந்தான். சரி யாருமே நம்மளை கண்டுக்கலை. இந்த குட்டி ஜோம்பி தான் லாஸ்ட் வரை துரத்தி இருந்துச்சு. அவனை போட்டு தொலைட்டா அவர் அடி அடிக்காமல். பார்த்தா நமக்கு இப்போ ஃபுல் ஹெல்த் ஆகிடுச்சு. வாங்கடா அடிச்சுக்கலாம்டா வாங்கடா சாவலாம்டா சொல்லிட்டு இந்த விச்சு தேடி நான் போக ஆரம்பிச்சிட்டேன் கைஸ். பார்த்தா அந்த விச்சு காணாமல் போயிடுச்சு கைஸ். திடீர்னு போட்ட பாயசன்னு போட்டுட்டு ஓடி போயிடுச்சு கைஸ். இன்னொரு பாயசத்தை போட்டுருவோம் சொல்லிட்டு எப்படி அடியாக வந்துருந்துச்சு. பார்த்தா காணாமல் போயிடுச்சுங்க அந்த விச்சு. விச்சே இங்கே எங்கேயாவது இருக்கானா நான் பார்த்துருந்தேன். இங்கே எதுவும் இருக்கிற மாதிரி இல்லை. சரி நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த இடத்த நான் சரி பண்ண ஆரம்பித்தேன். உடச்சிட்டானுங்க கைஸ். அதாங்க சங்கடமாக இருக்குது. உடச்சது தான் இந்த க்ரீப்பர். நான் என்ன செய்யாது இங்கே ஒரு ஸ்டேர்ஸும் 4 கிளாஸ் தேவைப்படுது கைஸ். சரி நம்ம போய் செஞ்சுட்டு வந்தோம்னா நல்ல வேலை, உள்ளே எதுவுமே உடையாது. அவ்வளோதான் உடச்சது வரையும் சந்தோஷம், அது வரையும் நல்லதுன்னு சொல்லிவிட்டு நம்ம இந்த சேலஞ்சை முடிச்சாச்சு கைஸ். சேலஞ்ச் கம்ப்ளீட்டட் ஒரு வழியாக. தேவையில்லாத அதாவது உள்ள எல்லாத்தையும் தூக்கி இன்வென்ட்ரிக்குள்ளே வைக்க ஆரம்பிச்சிட்டேங்க கைஸ் நான். அதாவது இந்த அம்பு கிடச்சது, ஆப்பிள் அடி, இந்த ஸ்ட்ரிங்கு, பவ்வு, ஏரோ எல்லாத்தையும் தூக்கி உள்ளே வைக்க ஆரம்பிச்சிட்டேன். பார்த்தா இங்கே இடமில்ல, இங்கே ஸ்ட்ரிங்கை வச்சுட்டேன். இங்கே வேறு என்ன வைக்கணும், இது இங்கே வச்சுட்டு இந்த சாண்ட் எடுத்துக்கலாம் கைஸ். நம்ம சாண்ட் தேவைப்படும். இது என்ன பண்ணுறதுன்னா இந்த கிளாஸ் நமக்கு தேவை. ஓகே, நம்ம என்ன பண்ணுவோன்னா இந்த சாண்டை நம்ம போட்டுட்டு போயிடலாம். சாண்ட் அது வேகிறதுக்குள்ளே நம்ம இந்த 2 கிளாஸ் வச்சிடலாம். இங்கே இன்னும் கொஞ்சம் இதை போட்டு விடு, இன்னும் கொஞ்சத்தை போட்டு விட்டு அது வந்துட்டுருக்கட்டும். நம்ம என்ன பண்ணுவோம், உள்ள இதையும் உள்ளே வந்துட்டுக்கிட்டு நம்ம என்ன பண்ணாலும் இந்த 2 ஸ்டார்ஸ் எடுத்துக்கிட்டு, அந்த 2 ஸ்டார்ஸும் தேவையில்லை, இந்த ஸ்டார்ஸ் எடுத்துகிட்டு இது மாற்றி வச்சுக்கிட்டேன். ஓகே, 2 கிளாஸ் உருவானோடனே நான் என்ன பண்ணிட்டேன்னா அங்கே போய்ட்டு நான்
சரி பண்ணிட்டு நான் கேம்லேயே முடிச்சிடலான்னு பார்த்தேனே. சரி பண்ணிட்டு கேம்லேயே முடிச்சிடலான்னு பார்த்தேன்னா எல்லாம் ஒன்றால் தான்டா. சரி பண்ணிட்டு கேம்லேயே முடிச்சா பார்த்தேன்னா ஒரு மன திருப்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் அப்படி சொல்லிட்டு மன திருப்திக்காக தான் செஞ்சுட்டேன். சரி செஞ்சே முடிச்சிட்டேன். ஓகே பர்ஃபெக்ட் கைஸ். அதான் கைஸ் க்ளோஸ் டவுன் வச்சுருக்கேன். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். அடுத்த பாட்டில் நம்ம பில்லேஜர் ரைடு முடிஞ்சால் ட்ரை பண்ணலாம் கைஸ். அது வரையும் பிளாக் ஃபாக்ஸ் சேயிங் டாட்டா பாய்.